ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதை பற்றி எதாவது கருத்து சொல்லுங்கள். ப்ரோ டிக்கெட் வேறு நான் ஒரு 1800 கொடுத்து வாங்கிட்டேன். எனக்கு இருக்கிறதுலே அதான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது. எனக்கு தெரியல, 1800 கொடுத்து வாங்கினது தான் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம். இதே ரோகிணியில் தான் செகண்ட் டே, அதுவும் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வாங்கினேன். இந்த மாதிரி ஏதாவது ஏன்னா அவரோட லாஸ்ட்டு படம் ஆமாம் ப்ரோ. விஷயம் இதில் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் விட்டுருங்க, உங்களுக்கு பர்சனலாக இது எப்படி தெரியுது? ப்ரோ எனக்கு இது யூஸ்வலாக விஜய் படம்னு இல்லை, நான் சினிமா எல்லா படமே ஃபர்ஸ்ட் டே பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து படம் போஸ்ட் பண்ண வந்து ஒரு சின்ன மன வருத்தம் தான். இதில் பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கட்டும் ப்ரோ, இருக்கணும்ல. பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ எல்லாருமே பேசிட்டு ப்ரோ ஐயா அவரை இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இவனுங்க பண்ணுவானுங்க தான். ஆடியோ லான்ச் எதுவுமே மலேசியாவில் வச்சார். இது ஒன்றும் புதுசு இல்லை. இவர் படத்துக்கு அதேமாதிரி புதுசும் ஒன்றும் இல்லை. எப்போவுமே ஏதாவது ஒன்று பண்ணுறது தான். பராசக்தியா ஜனநாயகம்? நான் ட்ரெய்லரே இன்னும் பார்க்கல ப்ரோ. பராசக்தி ட்ரெய்லரே இன்னும் பார்க்கல. வியூஸ்லாம் நீங்கள் பராசக்தி வியூஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு ஃபேக்கான பாட்டில் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நான் அதான் சொல்லலை ப்ரோ. நான் எனக்கு வந்து பராசக்தி ஃபீட்லேயே வராது. ஏன்னா நான் ஜனநாயகனை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அது ஃபீட்லேயே வரல.